மனோஜ் இயக்குனர் இமயத்தின் மகன் மனோஜ் அவர்கள் இன்று மாரடைப்பால் மரணமடைந்திருக்கின்றார். தாஜ்மஹால், கடல் பூக்கள் போன்ற படங்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு இருந்தாலும் நிறைய தமிழ் படங்கள், சமீபத்தில் மாநாடு படத்தில் கூட ஒரு போலீஸ் கேரக்டரில் நடித்திருந்தார். அவரை பொறுத்தவரையிலும் போராடி கொண்டிருந்தார், தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கான ஒரு வெளிச்சம் வரவே இல்லை. பாரதிராஜாவுக்கு யாரெல்லாம் தொட்டாரோ அவர்களெல்லாம் ஜெயித்தார்கள். ஆனால் தன் பெற்ற மகனை வெற்றி பெற வைக்க முடியவில்லை. அதுக்கான முயற்சிகள் பலவும் விடுத்தார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட எனக்கு துரதிருஷ்டம் துரத்தி கொண்டே இருக்கிறது, நான் கடுமையான மன உளைச்சல் இருக்கேன், எனக்குள்ள பிரச்சனை இல்லை, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். நமக்கு கிடைத்த தகவலின்படி கடுமையான மன உளைச்சல் இருந்திருக்கு. அந்த மன உளைச்சலே அவருக்கு ஒரு இதய நோயை உண்டு பண்ணியிருக்கின்றது. 48 வயசு ஹார்ட் அட்டாக்ல போகணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை. இருந்தாலும் அந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ், சரியான யோகாவோ, சரியான தியானமோ, சரியான மனநல ஆலோசகர்கிட்ட அவர் ஆலோசனை பெற்றிருந்தால் அந்த ஈஸியாக அதை கடந்திருக்கலாம். இருந்தாலும் அதாவது பாரதிராஜாவுக்கு பெரிய துக்கம் என்றால், தன் சமகாலத்து டைரக்டரான எஸ். ஏ. சந்திரசேகரோட பையன் இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய லெவலில் இருக்கின்றார். அங்கிட்டு பகத் பாசிலோட பையன் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கின்றார். தன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இவ்வளோ உயரத்தில் இருக்கின்றால், தன்னுடைய மகனை கரை சேர்க்க முடியல என்ற ஒரு பெரிய எல்லா முயற்சியும் எடுத்தார். அதை விட தாண்டி 10 மடங்கு ஒரு குறை பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனராக வேண்டும் என்ற ஆசை தான் பெரும்பாலும் இருந்தது. மார்கழி திங்கள்னு ஒரு படத்தை கூட எடுத்தார் மனோஜ். அவர் டைரக்ஷன்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அவர் நடிகனாக்கப்பட்டார். இருந்தும் அவரை வெற்றி பெற வைக்க முடியலை. வெற்றி பெற முடியலை என்பது அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. பயங்கரமான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அவரை இன்று 48 வயசில் ஹார்ட் அட்டாக்ல தூக்கியிருக்கு. அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அதீதமாக ஜெயிக்க வேண்டும், அதீதமாக வெற்றி பெற வேண்டும்னு கம்பேரிசன். எல்லாரும் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு கம்ஃபர்டபுள், நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு மலையாள பெண்ணை நேசித்து ஒரு ஹீரோயின், அவரோட சேர்ந்த ஹீரோயின் நடித்து 2 பொண்ணுங்களும் வாழ்க்கை திருப்தி தான். இருந்தும் நான் என் அப்பா அடைந்த வெற்றி அடையவில்லை, அப்பா அடைந்த வெற்றி அடையவில்லை. உங்களுடைய பொறுத்தவரை மனோஜ் என்று தெரிந்தால் எல்லோருக்கும் தெரிகின்றது, உலகம் முழுவதும் தெரிகின்றது. இப்போ ராமர் இருக்கின்றார். லவகுசன் அந்த அளவுக்கு புகழை அடைய முடியல, ராமர் அளவுக்கு புகழை அடைய முடியல. அதே மாதிரி பாரதிராஜா அடைந்த புகழை அடையவில்லை என்றாலும், மனோஜ் பொறுத்தவரைக்கும் சென்ட்ரிஸ்டில் எடுத்தாலும் இன்னோசென்ட், நல்ல பையன், நல்லா நடிச்சுட்டு இருக்க, நல்ல விஷயங்கள் இருந்தும் நான் ஓவராக எக்ஸ்போஸ் ஆகலை, பாரதிராஜா மாதிரி வர முடியல, ஒரு பெரிய டைரக்டராக வர முடியல, நான் சக்ஸஸ் பண்ண முடியலங்கிற ஒரு எப்பொழுது யார் பேசினாலும் ஒரு ஹோண்டிங் ஒரு ஸ்ட்ரெஸ் மனோஜை அழுத்தி கொண்டே இருந்தது. இன்று அது அவரை உயிரை பறித்திருக்கின்றது நண்பர்களே.